இந்த பாட்டிகளோட அலப்பறை தாங்க முடியல. அன்போட பாட்டியும், அப்பாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு வீட்ட பார்த்தா வீட்டு அலங்கோலமா இருக்கு. துணிய காய போட்டுறாங்க நடு ரோட்ல. வாசல்ல துணி துவச்சிட்டு இருக்காங்க. ஒரே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இத வேற டென்ஷன கூட ஏத்துறதுக்கு நாங்க கேம் விளையாட போறோம்னு சொல்லி ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறோம்னு சொல்லி நடு ஹால்ல போடு போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இத பார்த்தவங்க இங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்லும்போது, வேற என்ன பண்ணன்னு சொல்லி வெளியில போய் விளையாடுவோம் அப்பனா அப்படின்னு சொல்லி கபடி விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. கண்மணியும், அன்பும் இறக்கி விட்டுறாங்க. கேட்டா சிவகாமி அப்பனா தான் நீ ஏதாவது பண்ணனா அதுக்கு எழுந்து நடக்க முடியும். பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான்னு சொல்லிடுறாங்க. உடனே வேற வழி இல்லாம கண்மணியும் நடந்துக்கிறாங்க. கடைசி பார்த்தா அ கபடி விளையாடுறாங்க. அதில கண்மணி, அன்பும் தான் கடைசி இருக்காங்க. அதில வழக்கம்படி நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ப்ரோமோல. அன்பு ஜெயிச்சிடுறாரு. அன்பு ஜெயிச்சாலும் அவங்க கிட்ட கண்மணி கூட இருக்கிற நெருக்கத்த பார்த்து வெண்ணிலாவுக்கு வந்து ரொம்ப கோவமாகுது. அவங்க பாட்டி, அப்பா எல்லாருமே கோவப்பட்டு வெளில போயிடுறாங்க. அந்த பாட்டிங்கலாம் வந்து நைட்டு சாப்பிடாம இருக்காங்க எல்லாரும். அன்பு வந்து கேட்குறாரு, "ஏன் சாப்பிடல?" அப்படின்ட்டு. "இங்க எங்களுக்கு சாப்பிட பிடிக்கல. நாங்க வெட்ட வெளியில திண்ணையில உட்காந்து சாப்பிட்டு பழக்கம்." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அத காரணமா வச்சு தோட்டத்தில போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப நிலாச்சோறு சாப்பிடலாம் அப்பன்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. நிலாச்சோறுங்கும்போது எல்லாருக்கும் உருண்ட பிடிச்சு குடுத்து ஊட்ட சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி கண்மணிக்கு அன்பு ஊட்ட சொல்லிருவாங்களோன்னு சொல்லி பயத்துல வேற கண்மணி பார்த்துட்டு இருக்காங்க அன்புவ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு அப்புறம் பேசலாம். தேங்க் யூ.